அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் உணர்வுகளுடன் உறவாடும் முகநூல் வியூகம் டிவியின் முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது சம்மாந்துறை சிரேஷ்ட ஆசிரியை கவிதாயினி ஷமாந்துறை மஷூரா மஜீத் சோர்தீன் அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். சம்மாந்துறையின் பழம்பெரும் பல கலை இலக்கியவாதிகள் மத்தியில் இருந்து இன்று வரை பல நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி அதனூடாக பல கவிதைகளை தந்து பல பரிசுகளுக்கு சொந்தக்காரரான இவர் சம்மாந்துறை நிறைமதி கலை இலக்கிய கழகம், சம்மாந்துறை தமிழ்ச்சங்கம், படற்கைகள் இணையம் என்ற ஸ்தாபக தலைவராகவும் சேமநல செயலாளராகவும் உபதலைவராகவும் இருந்து வந்திருக்கின்றார். இன்று அவரை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஆம், இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் பல கலை இலக்கியவாதிகளை சந்தித்த வண்ணம் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த முற்றத்து மல்லை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக உங்களை பற்றி கூறுங்களேன். நான் சம்மாந்துறையை பிறப்பிடமாக கொண்டவள். சம்மாந்துறை முஸ்லீம் மத்திய கல்லூரியிலேயே ஆரம்ப கல்வி முதல் காப்போத்த உயர்தரம் வரை கல்வி கற்றுவிட்டு ஆசிரியராக நியமனம் பெற்றேன். தற்பொழுது மாவடிப்பள்ளி காமு அல்லஷப் மகாவித்யாலயத்தில் தமிழ் சித்திரம்போர்ண கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். 1979 முதல் எழுத்துத்துறைக்குள் பிரவேசித்தேன். அப்போது வானொலி தான் என்னை உள்வாங்கி தேசிய மட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்திருந்தது. 1981 முதல் தேசிய பத்திரிகைகளில் எழுதி வருகின்றேன். இன்று வரை நூற்றுக்கணக்கான கவிதைகளையும் பல சிறுகதைகளையும் எழுதியிருக்கின்றேன். 1980 ஆண்டு முதல் நீங்கள் எழுதி வருகின்றீர்கள். தமிழ் ஆசிரியராகவும் சித்திரப்பாட ஆசிரியராகவும் நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். 1980 ஆண்டு கால பகுதிகளின் பின்னரான அந்த காலங்களில் தினபதி, சிந்தாமணி ஆகிய பத்திரிகைகளின் மூலம் நிறைய கவிஞர்களை காணக்கூடியதாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி நேரடியாக உங்களின் கவிதைகளை நீங்கள் எழுதியவுடனேயே அங்கே பிரசுரிப்பார்களா, அல்லது வேறு கவிஞர்களின் மூலம் உங்களின் கவிதைகளை திருத்தி அல்லது ஏதாவது அதன் மூலம் நீங்கள் அனுப்பி உங்களது கவிதைகளை பிரசுரிக்க நேர்ந்ததா? எனது முதலாவது கவிதை தினகரன் வாரமஞ்சிரியில் தான் 1981 ஆண்டு பிரசுரமானது. அடிக்கடி கவிதைகளை எழுதி தபாலில் அனுப்பி கொண்டிருந்தும் அவை தரமானதாக இருந்தும் பிரசுரமாகாத ஒரு கவலை என்னோடு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சாய்ந்தமரத்தை சேர்ந்த தீரன் ஆரம் நௌஷாத் அவர்களை சந்தித்தேன். அவருடைய மின்னல் பத்திரிகை குழுவில் நான் ஒரு அங்கத்தாக இருந்தேன். அப்பொழுது அவர் ஏஎச் சித்திகாரியப்பர் கவிதை சோலை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். எனது முதலாவது கவிதை அவருடைய சிபார்சின் பேரிலேயே பிரசுரமானது. அதன் பின்னர் படிப்படியாக சிந்தாமணி, நவமணி, பீரேசரி போன்றவற்றில் என்னுடைய ஆக்கங்கள் பிரசுரமாகி வந்தன. தேசிய மட்டத்தில் வானொலி போன்றவற்றிலும் என்னுடைய கவிதைகள் நிறைய வானொலிகளில் தான் அதிகமாக எழுதியிருந்தேன் அப்பொழுது ஆரம்ப காலத்தில். இப்பொழுது அதிகமாக வீரகேசரி தான் எனக்கு பிடித்த பத்திரிகையாகவும் அதிகமாக என்னுடைய ஆக்கங்களை பிரசுரிப்பதுமாக இருந்து வருகின்றது. ஆம், நல்லது அறிமுகம். கடந்த 37 ஆண்டுகளாக நீங்கள் இந்த கலை இலக்கியத்தை செய்து வருகிறீர்கள். ஆசிரியையாக இருந்தும் கூட சித்திரப்பாட வேலைகள் இப்படியான பல வகையான கலை ஆர்வமிக்க வேலைகளை செய்து வந்திருக்கிறீர்கள். இந்த கலை ஆர்வம், அதாவது இலக்கியத்துறையில் உங்களுக்கான இந்த கவிதை ஆர்வம் எப்படி வந்தது என்று கொஞ்சம் சொல்லுங்களேன்.
எப்படி வந்தது என்ற கேள்வியை நானும் அடிக்கடி கேட்டு பார்த்திருக்கின்றேன். ஆனால் பின்னர் தான் எனக்கும் அது புரிந்தது. எங்களுடைய வீட்டில் என்னுடைய தாயும் தந்தையாரும் நிறைய தமிழ் இலக்கிய பழந்தமிழ் இலக்கிய நூல்களை வைத்து படித்து கொண்டிருப்பார்கள். மும்மணி மாலை, காசிம் படைப்போர், ஷெய்துன் கிஷா, முஹிதீன் மாலை என்று நிறைய புத்தகங்கள் இருக்கும். நோன்பு காலம் வந்தால் என்னுடைய தாயார் செலவாத்து புத்தகத்தை தூக்கி விடுவார். என்னுடைய தந்தையும் அவற்றில் மிகவும் ஈடுபாடாக இருந்தார். இப்பொழுது நான் அதை ஆச்சரியமாக நினைத்து பார்க்கின்றேன். அந்த செய்யுள் புத்தகங்களை அவர்கள் எவ்வாறு வாசித்து விளங்கி கொண்டார்கள். அவர்கள் பாமரர்களாக இருந்தார்கள், படிப்பறிவு குறைந்தவர்களாக எப்படி என்று நானும் சிந்தித்து பார்த்திருக்கின்றேன். அந்த இரத்தம்தான் என்னோடு ஒன்றியிருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். அது மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த எழுத்தாளர் மாறன் யூசைன் அவர்கள் என்னுடைய மாமன். அவருடைய வழி தோன்றலாகவும் நான் தோன்றியிருக்கக்கூடும் என்று நான் பல தடவைகள் சிந்திக்கின்றேன். என்னுடைய இன்னொரு ஒன்றுவிட்ட சகோதரர் எம் நௌஷாத், அவர் ஒரு சிறுகதை ஆசிரியராக இருக்கிறார். என்னுடைய கூட பிறந்த சகோதரர் இன்னும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் எல்லாம் எழுத்தாளராக இருக்கின்றார்கள். அது குடும்ப பரம்பரை என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவரின் ஜீன், அதாவது ஒரு மாமன் என்பவரின் அல்லது மாமி என்பவரின் ஜீன் ஒரு மருமகன் அல்லது மருமகள் என்பவருக்கு 60% ஆட்சி செலுத்தும் என்பது ஆய்வுகளின் அறிக்கை. அப்படி இருக்க சம்மாந்துறையின் மூத்த கலை இலக்கியவாதியான மாரன் யூசீன் அதிபர் அவர்கள் இன்றும் கூட, நான் நினைக்கின்றேன் சுமார் 70க்கும் மேற்பட்ட வயதாக இருக்க வேண்டும், இன்றும் கூட நிரம்பவே எழுதி வருகின்றார். அண்மையில் மிக விரைவில் அவரது நூல் ஒன்று கூட வெளிவர இருக்கின்றதாக அறிய கிடைத்தது. நீங்கள் 1986ஆம் ஆண்டு எழுவான் கதிர் என்ற கவிதை தொகுப்புக்கு கவிதை வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த எழுவான் கதிர் தொகுப்பை கவிஞர் அன்பு மொஹிதீன் அவர்களும் கவிஞர் பாலமுனை ஃபாரூக் அவர்களும் சாய்ந்தமருது கல்முனையிலிருந்து வெளியிட்ட இஸ்லாமிய நூல் வெளியீட்டு பணியகத்தினால் வெளியிடப்பட்ட இந்த நூலுக்காக நீங்கள் கவிதை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த நூல் உண்மையிலேயே பல ஆளுமைகள், பல எழுத்தாளர்கள், இதில் நல்ல கவிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். இஸ்லாமிய இலக்கிய வெளியீட்டு பணியகத்தில் நான் சேர்ந்து கொண்ட பொழுதோ நான் பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தேன். மர்ஹூம் எஸ்எச்எம் ஜமீல் அவர்கள் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார்கள். பெரியார்கள் நிறைந்த ஒரு சபையிலே நான் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணாக ஒரு மூலையில் பார்த்து கொண்டிருப்பேன். அப்பொழுது அந்த ஆர்வம் எனக்கு மிகவும் தூண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. இந்த கவிதை நூலுக்காக கவிதைகளை அழைப்பித்திருந்தார்கள். என்னுடைய 5 கவிதைகளும் பிரசுரமாக இருந்தது. அதை தொகுத்தவர்கள் பாலமணி ஃபாரூக் சார் அவர்களும் அன்பு மொஹிதீன் அவர்களும். ஒருவர் இப்போது உயிரோடு இல்லை என்றாலும் அவரை ஞாபகம் ஊட்ட வேண்டியிருக்கின்றது. தொகுதி என்று வந்தது முதலாவது தொகுதியில் முதலாக வந்த கவிதை என்றால் என்னுடைய இந்த எழுவான் கதிர் தொகுதியில் இருந்துதான். அது எனக்கு அப்பொழுது மட்டற்ற மகிழ்ச்சியை தந்திருந்தது. நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தான். முதல் கவிதை பத்திரிகையில் பிரசுரிக்கப்படும் போது அல்லது வானொலியில் அது குறிப்பிடப்படும் போது அல்லது ஒரு நூலாக்கம் பெறும்போது அது மட்டில்லா மகிழ்ச்சியை தரும். தான் வேறொரு இடத்தில் இருப்பதாகவும் தான் உயர்ந்ததாகவும் தன் மனதுக்கு தோன்றும். உண்மையிலேயே அதை சொல்ல மறக்க முடியாத செய்திகள். இந்த கலை ஆர்வத்தில் உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையரின் அந்த ஒத்துழைப்பு கிடைத்தாற்போல் உங்களின் கணவரின் ஒத்துழைப்பு இருக்காமல் நீங்கள் இதை தொடர்ந்தும் செய்திருக்க முடியாது. அவர் அது ஒத்துழைப்பு உங்களை எந்த அளவில் உங்களை இந்த கலை இலக்கியத்தை கொண்டு செல்ல முடிந்தது, அவரின் ஒத்துழைப்பால் எந்த அளவுக்கு இதை கொண்டு செல்ல முடிந்தது என்பதை கொஞ்சம். ஆமாம், நிச்சயமாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பது போல ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பது நிச்சயமாக நம்பத்தகுந்த ஒரு விடயம்தான். என்னுடைய கணவர் என்னுடைய எழுத்துத்துறைக்கோ அல்லது பாடசாலை என்ற புறக்கிருத்திய செயற்பாடுகளுக்கோ கைப்பணித்துறைக்கோ எதற்குமே எனக்கு எந்த விதமான தடைகளும் விதிப்பதில்லை. முழு சுதந்திரம் தந்து என்னை நம்பிக்கையோடு இந்த கலை உலகில் உலவ விட்டிருக்கின்றார். அவர் இவற்றை வாசித்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவராக இல்லாவிட்டாலும் அவர் வாசிக்காமலே என்னை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நான் எந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அந்த உரிய டைமுக்கு நான் சொல்கின்ற நேரத்துக்கு முன்பே கொண்டு என்னை சேர்ப்பித்து விடுவார்.
என்னுடைய முன்னேற்றத்தில் சுகம் காணும் அல்லது மகிழ்ச்சி அடையும் ஒரு ஜீவனாக அவர் இருப்பதால் என்னுடைய சாதனைகள் அளவற்றதாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக அவர் இருந்து கொண்டிருப்பது என்னால் மறுக்க முடியாத விடயமும். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான ஒரு துணைவர் கிடைப்பது எழுத்தாளர் அல்லது கலையில் இருக்கின்ற ஒரு பெண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். அதனால் நான் இறைவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டியவளாக இருக்கின்றேன். உண்மையிலேயே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் என்ற அந்த வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தல் அல்லது உதவி செய்தல் அல்லது அதை பற்றிய உண்மையான சந்தோஷமான அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுதல் என்பதன் மூலம்தான் இந்த கலை இலக்கிய துறையில் அல்லது வேறு எந்த துறையிலாவது முன்னேறலாம், முன்னேற்றம் செய்ய முடியும். அந்த வகையில் உங்களது கணவர் கொடுத்து வைத்தவர், நீங்கள் கொடுத்து வைத்தவர். உங்களது கலை இலக்கிய செயற்பாட்டில் 1986ஆம் ஆண்டு சொல்லாத செய்திகள் என்ற ஒரு தொகுப்புக்கு நீங்கள் கவிதை வரைந்திருக்கிறீர்கள். அந்த கவிதையை எங்கு எப்படி அறிமுகம் செய்தார்கள் என்பதை சற்று சொல்லுங்களேன். சொல்லாத செய்திகள் என்ற இந்த தொகுதி இலங்கையில் முதலில் வெளியானது. இதனை கலாநிதி சித்திரலேகா மோகனகுரு அவர்கள் தொகுத்திருந்தார்கள். எனக்கு அவரை அப்போது அறிமுகமாயிருக்கவில்லை. மறைந்த அமரர் வி ஆனந்தன் எல்லாராலும் அறியப்பட்ட ஒருவர், அவரோடு திடீரென்று ஒரு நாள் மோகனகுரு சார் அவர்களும் அவருடைய மனைவி சித்திரலேகாவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் ஏஎல் படித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை பற்றி இன்றைய விசாரித்துக் கொண்டு சில கவிதைகளையும் வாங்கிச் சென்றார்கள். பின்னர் அது யாழ்ப்பாணம் பெண்கள் ஆய்வட்டத்தினால் இந்த தொகுதி வெளியிடப்பட்டது. 10 பெண்களின் கவிதைகள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதில் மகிழ்ச்சியும் பெருமையுமான விடயம் என்னவென்றால், முஸ்லிம் பெண் என்று நான் ஒருவர் மட்டுமே இந்த தொகுதியில் அடக்கப்பட்டிருக்கின்றேன். இது 3ஆம் உலக பெண்கள் தொகுதி என்று மிகவும் பரவலாக அக்காலத்தில் பேசப்பட்டது. இது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள், ஆய்வுகள் எல்லாம் இலங்கையின் பல பத்திரிகைகளிலும் வெளிவந்து கொண்டிருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் அது இந்தியாவிலும் மறுவரிசை செய்யப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு ஈன்ற பொழுதி பெருதுவக்கு தன் மகனை சார்ந்தவர் எனக்கு கேட்டதாயின் மனநிலையில் என்னுடைய கவிதைகள் நாடு கடந்து சென்று விட்டது என்ற பூரிப்பை நான் அன்று எழுதியிருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டது மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சொல்லாத செய்திகள் என்ற நூலின் மூலம் நீங்கள் சொல்ல மறந்துவிடாத செய்திகளாகவே இந்த செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த நூல் கூட உங்களுக்கு நல்ல பெயரை ஈட்டி தந்திருக்கின்றது. இன்னும் பார்ப்போம், இந்த கலை இலக்கிய வாழ்க்கையில் நிறையவே ஒத்துழைப்பு நல்குவதற்கு தாய், தந்தை, கணவர் என்று இருந்தாலும், சகோதரர்கள் இருந்தாலும், அதன் பின்னராக ஏதோ ஒருவர், நம்மளை மனதுக்கு ஈர்த்த ஒருவர் நமது நட்பாக இருந்திருப்பார். அந்த உங்களது காலப்பகுதியில், உங்களுக்கான அந்த ஆரம்ப காலப்பகுதியில் ஒரு நண்பரோடு நீங்கள் உறவாடி இருக்கக்கூடும். அந்த நண்பர் உங்களது கவிதைகளை ரசித்திருப்பார். அந்த நண்பர் பற்றி கொஞ்சம் ரசிகர்களுக்கு எடுத்து கூறுங்களேன். தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுவதற்கு யாரையும் முடியவில்லை. ஏனென்றால் எழுதுகின்ற எல்லோரும் எனக்கு உறவினர்கள் போல இருந்தார்கள். எல்லோரும் என்னை ஊக்குவித்தார்கள். எப்பொழுதும் எங்களுடைய வீடு எழுத்தாளர்களால் நிறைந்து கலகலவென்றிருக்கும். அவர்கள் எல்லோரும் ஒரு சகோதரி போல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய எழுத்துக்கு ஊக்கமளித்துக் இருந்தார்கள். ஆனால் என்னை எழுத்து உலகில் அழைத்து சென்று அதனை அறிமுகப்படுத்தி உள்ளிருத்து விட்டவர் தீரன் ஆரம் நௌசாத் சார் அவர்களை என்னால் மறக்க முடியாது. இன்று நான் என்னுடைய சிறுகதை கவிதை தொகுதிகளை தொகுக்க வேண்டும் என்று தொகுத்து அதை சரி செய்வதற்காக, நேர்த்திப்படுத்துவதற்காக நான் அவருடைய கையில் தான் கொடுத்திருக்கின்றேன். அதை செய்வதற்கு பலர் இருந்தாலும் அவருடைய சுமைகளுக்கு மத்தியில் அவரால் தான் அது செய்யப்பட வேண்டும் என்ற பேரார்வத்தில் நான் அவருடைய சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மிக விரைவில் அதை வெளிவிடும் விருப்பத்தோடு நான் இருக்கின்றேன். ஒரு நண்பர் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. அதிலும் உள்ளும் புறமுமாக உண்மையிலேயே உண்மைக்கு உண்மையாக நடந்து கொள்வதென்பது, அந்த நண்பரிடமிருந்து வருவதென்பது, அதை நாம் அறிந்து கொள்வதென்பதெல்லாம் மிகவும் கடினமான ஒன்றுதான். அத்தகைய ஒரு நண்பரை உங்களுக்கு கிடைத்திருப்பது, நண்பரை பெற்றிருப்பது, நீங்கள் பெற்றிருப்பது மிகவும் மகத்தான விடயம். பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான நீங்கள் பல நூல்களுக்கும் கவிதைகளை வழங்கியிருக்கிறீர்கள். அதுபோல உயிர்வழி,
பெயல் மணக்கும் பொழுது, கண்ணாடி முகங்கள் என்ற பல நூல்கள் இருக்கின்றது. இந்த உயிர்வெளி என்ற இந்த நூல் 1990ஆம் ஆண்டு கால பகுதிகளில் வெளியிட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நூல் பற்றியும் கொஞ்சம் குறிப்பிடுங்கள். மட்டக்களப்பு சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தினால் இந்த நூல் வெளியிடப்பட்டது. அதன் பின்னணியிலும் இருப்பவர் பேராசிரியர் சித்திரலேகா மோகனகுரு அவர்கள்தான். இந்த உயிர்வழி கவிதை தொகுதியில் அடங்கப்பட்ட எல்லாமே காதல் கவிதைகள். என்னுடைய 5 கவிதைகளும் கூட அதில் இருக்கின்றன. வெள்ளி வீதியார் தொடக்கம் 20ஆம் நூற்றாண்டு பெண்கவிஞி வரையிலான எல்லாருடைய கவிதைகளையும் அதில் தொகுத்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பெண்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த தொகுதியில் புடம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். இந்த தொகுதியும் பரவலாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு இந்த பெயல் மணக்கும் பொழுது என்ற ஈழப்பெண் கவிஞர்கள் தொகுதியையும் அதற்காகவும் நீங்கள் ஆனா மங்கை என்பவர் தொகுத்து வழங்கிய இந்த பெயல் மணக்கும் பொழுது என்னும் இந்த தொகுதிக்கு கூட நீங்கள் கவிதைகளை வழங்கியிருக்கின்றீர்கள். இது பற்றி கொஞ்சம் குறிப்பிடலாம். ஈழப்பெண் கவிஞர்களின் கவிதைகளை அவர்களே தேடியெடுத்து பெயல் மணக்கும் பொழுது என்ற இந்த தொகுதியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது வெளியாகி சுமார் 2 வருடங்களுக்கு பின்னர் தான் எனக்கும் அது அறிய வந்தது. என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்த பொழுது பேராசிரியர் சித்திரலேகா மோகனகுரு அவர்கள் ஒரு தொகுதியை கொண்டு வந்து காட்டி உங்களுடைய கவிதையும் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னார். எனக்கு இந்த புத்தகம் பார்க்க கிடைத்ததே மிக அண்மையில்தான். இந்தியாவில் வெளியிட்டாலும் இதில் உள்ள கவிதைகள் அனைத்தும் 100 இலங்கை பெண்களின் கவிதைகள் தான் அடங்கப்பட்டிருக்கின்றன. போர்க்கால சூழல்கள் பெரும்பாலும் இந்த கவிதைகளில் பாடப்பட்டிருக்கின்றன. அது போன்றவே இந்த கண்ணாடி முகங்கள் என்ற நூல் 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. கண்ணாடி முகங்கள் துவப்பாளராக விஜயலட்சுமி சேகர் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் இலக்கம் 20 டயஸ்லேன் மட்டக்களப்பு என்ற முகவரியிலிருந்து இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நூலுக்கு நீங்கள் வழங்கிய கவிதைகள் மிகவும் அருமையான கவிதைகளாக இருக்க வேண்டும். இதில் ஒரு கவிதையை நீங்கள் நேயர்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான நீங்கள் தென்கிழக்கு ஆய்வு மையமும் இஸ்லாமிய ஆய்வு மையமும் நடத்திய 2002ஆம் ஆண்டு நடத்திய இளம் விழாவில் இளம் இலக்கியவாதி என்ற பட்டத்தை பெற்றிருந்தீர்கள். திணைச்சுடர் பத்திரிகை நிறுவனம் 2004ஆம் ஆண்டு நடத்திய பெஸ்ட் ஃபைட் என்ற அந்த பட்டத்தையும், ஜனவபோத கேந்திரயா நீர்கொழும்பு 2007ஆம் ஆண்டு நடத்திய நாடக தயாரிப்பாளர் என்ற பட்டத்தையும், சம்மாந்துறை பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி பிரிவு 2008ஆம் ஆண்டு வழங்கிய மகளிர் தின கௌரவம் அந்த நிகழ்ச்சியிலும், இந்த ஒரு ஆர்கே மீடியா 2009ஆம் ஆண்டு இலக்கிய நிலையா என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்திருக்கின்றது. அதுபோலவே அகில இன நல்லுறவு ஒன்றியம் 2009ஆம் ஆண்டு சாமஸ்ரீ கலாஜோதி பட்டத்தினையும், சம்மாந்துறை செயலக சாகித்ய விழா 2009ஆம் ஆண்டு இலக்கிய பணி என்ற விருதையும், மலேக கலைகலாசார சங்கம் 2011ஆம் ஆண்டு இரத்தின ஜோதி என்ற விருதையும் வழங்கி கௌரவித்திருக்கின்றது. அதுபோலவே ஹிஸ்புல்லா ஃபவுண்டேஷன் 2014ஆம் ஆண்டு பொற்கிளியும் இலக்கிய பணிக்காக இலக்கிய பணி என்ற பட்டமும் வழங்கி கௌரவித்திருக்கின்றது. ஒற்றுமை பாலம் 2015 இலக்கிய பணியை பற்றி உங்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கின்றது. அதுபோலவே இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற போதும் இலக்கிய பணிக்காக உங்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நீங்கள் இந்த பல கவிதைகள் வழங்கி மகிழ்வித்த நீங்கள் இந்த கவிதையை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கண்ணாடி முகங்கள் தொகுதி மட்டக்களப்பு சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தால் வெளியிடப்பட்டது. இதில் நான் ஒன்றை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தொகுதியில் பலரது கவிதைகள் இருந்தாலும் அதனை தொகுத்தளித்த தொகுப்பாசிரியை சித்திரலேகா மோகனகுரு அவர்களால் என்னுடைய கவிதை ஒன்று முன்னுதாரணமாக எடுத்தாளப்பட்டு விதந்துரைக்கப்பட்டுள்ளது.
அந்த பாக்கியம் எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது. அதை சொல்லிவிட்டு நான் கவிதைக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு முகவரி தேவையா என்று கேட்கும் மசூராவின் கவிதை தன்னை அடையாளம் காணும் பண்பை உணர்த்துகிறது. ஒரு நல்லாசிரியரின் ஆளுமையாய், மாணாக்கனின் அபிமானமாய், என் முகமே நானாய், என் ஆளுமைகளே முகவரியாய் ஆகிப்போன நான் பின் எதற்கன் முகவரி கூறு என்று தொடரும் கவிதை முன்வைக்கும் பெண்ணின் தன்னிலை கோட்பாடு ஆழ்ந்து சிந்திப்பதற்குரியது என்று கூறுகின்றார். அதே கவிதையைத்தான் நான் இப்பொழுது வாசித்து காட்ட விரும்புகின்றேன். எனக்கு முகவரி தேவையா? கண்ணில் தெரிகின்ற நீலவானமாய், இரசிக்க தகுந்த கவிதையொன்றின் தலைப்பாய், வயது வித்தியாசங்களின்றி முணுமுணுக்கத்தக்கதோர் ஜனரஞ்சகப் பாடலாய் நான் ஒரு நல்லாசிரியரின் ஆளுமையாய், மாணாக்கர்களின் அபிமானமாய், என் முகமே நானாய், என் ஆளுமைகளே முகவரியாய் ஆகிப்போன நான் பின் எதற்கென் முகவரி கூறு. ஒரு ரோஜாவின் ஸ்பரிசமாய், அந்திச் செவ்வானின் அழகிய நாணமாய், நீல இருளில் மினுங்கும் நட்சத்திரங்களாய் நான். இன்னான் மகளென்றோ இன்னான் துணையென்றோ என்னை விழித்ததை விட என் பெயரினடையாய் எந்தையும் என் துணையும் அழைக்கப்பட்டதே அநேக சந்தர்ப்பங்கள். இனியாவது சொல், எனக்கு முகவரி தேவையா? அருமையான கவிதை. உண்மையிலேயே எனக்கு முகவரி தேவையா, எனக்கு முகவரி தேவையா என்று நீங்கள் எழுதியிருந்தாலும் சம்மாந்துறையின் உங்கள் முகவரியை பல நேயர்கள் இந்த இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகள் கூட மசூரா மஜீத் என்று அறியப்பட்டு, பின்னர் சம்மாந்துறை மசூரா என்று அறியப்பட்டு, அதன் பின்னர் மஷூரா ஷொஹர்டீன் என்று அறியப்பட்டவர் நீங்கள். முகநூலிலும் கூட சித்தி மசூரா ஷொஹர்டீன் என்று வலம் வருகின்ற நீங்கள் பல களம் கண்ட அரங்கங்களை கண்டிருக்கின்றீர்கள். கவிதைகளை நூல்களுக்கு மட்டுமல்ல பல அரங்கங்களில் கூட நீங்கள் வாசித்திருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த வகையில் நீங்கள் அண்மை காலங்களில் பல களங்களை கண்டு நீங்கள் அண்மை காலங்களில் நீங்கள் அரங்கத்தில் வாசித்த கவிதை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு அரங்கம், மன நிறைவு தந்த ஒரு அரங்க கவிதையை பற்றி குறிப்பிடுங்களேன். கவியரங்குகள் எனக்கு உண்மையிலே பங்கு பெற்றதற்கு விருப்பமான ஒன்று. அண்மை காலங்களில் பல கவியரங்குகளில் பங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். ஊவா வானொலி கவியரங்குகள், தேசிய வானொலி கவியரங்கு. ஆனாலும் சென்ற ஆண்டு இறுதிப்பகுதியில் நவம்பர் என்று நினைக்கின்றேன், உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. அந்த கவியரங்கில் எனக்கு வாசிக்க கிடைத்தது எனக்கு உண்மையை மகிழ்ச்சியும் பெருமிதமுமான ஒரு சம்பவமாக இருந்தது. எத்தனையோ பேர் வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தும் கூட அந்த சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது மிக அரிது. எல்லோரும் பங்கு கொள்ள முடியாத சந்தர்ப்பம் இருந்தாலும் எனக்கு வாசிக்க கிடைத்ததும் மிகவும் பாக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகின்றேன். அந்த சந்தர்ப்பம் என்னை மிகவும் ஈர்த்ததாகவும் காணப்பட்டது. கவியரங்குகளுக்கு இதோடு முற்றாப்பு வைத்தாலும் போதும் என்ற நிலையில் நான் அன்றைய மனோநிலையில் இருந்தேன். மிகவும் மறக்க முடியாத ஒரு கவியரங்காக அதை கருதுகின்றேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் என்றுமே மறப்பதில்லை. இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சம்மாந்துறையின் சிரேஷ்ட ஆசிரியும் கவிதாயினியுமான சம்மாந்துறை சித்தி மசூரா அவர்கள். எமது உங்கள் உணர்வுகளுடன் உறவாடும் முகநூல் வியூகம் டிவியின் முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சித்தி மசூரா ஷொஹர்டீன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் சிறுகதை, கவிதை என பல்திறன் மிக்க ஒருவர். சித்திரம், கைப்பணி இப்படியான பல பல விடயங்களை எல்லாம் மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள், சுவைஞர்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார். இவர் தாமாகவே முன்வந்து சுய வெளியீடுகள் பல செய்திருக்கின்றார்கள். நிறைமதி பத்திரிகை, அக்னி கவிதைகள், புன்னகை நிறைமலர், யௌவனம், அளவாக்கரை பத்திரிகை, புதையல், என் இனிய வாழைமரமே கவிதை தொகுதி, ஆசிரியர் கவிதை தொகுதி, நாற்று, ஒளியை தேடும் நிழல்கள் சிறப்பிதழ், சுடர், விதியை வென்றவன் சிறுகதை தொகுதி, சுடர், நந்தவனம், மொட்டு, உப்பட்டி, பூந்தாளி, ஓட்டோகிராஃப் இப்படி பல வகையான சுய வெளியீடுகளை செய்திருக்கிறார்கள். இது கையெழுத்து பத்திரிகையாகவும்
ரோனியோ பத்திரிகையாகவும் வெளிவந்திருக்கின்றன. இதுபோல்தான் பெயல், பொகில், பேசும் பொற்சித்திரங்கள் கவிதை தொகுதி, இப்படி பாடும் வானம் பாடிகள் கவிதை தொகுதி, இப்படியான பல வெளியீடுகளை, கையெழுத்து பத்திரிகைகள், சஞ்சிகைகளை கூட வெளியிட்டிருக்கின்றார். இவர் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். இந்த விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் நிச்சயமாக நாம் அந்த விருதுகளை நேயர்களுக்கு காண்பிக்கலாம். இப்படிப்பட்ட பல்வகையான இந்த கலை இலக்கியத்தில் ஈடுபட்டுள்ள இவர் பெற்ற சான்றிதழ்கள், பரிசுகள் உண்மையிலேயே ஒரு மனதுக்கு இதமானவைதான். 2007ஆம் ஆண்டு ட்ராமா காம்படிஷன் அதற்காக பெற்ற இந்த விருது உண்மையிலேயே அவர் முதல் பெற்ற விருது என்று நினைக்கின்றேன். 2007ஆம் ஆண்டு இதனை பெற்றிருந்தார். அதுபோலவே 2009ஆம் ஆண்டு இந்த அகில இன நல்லுறவு ஒன்றியம் தினரால் இது உங்களது சேவையை பாராட்டி கௌரவித்து இந்த நினைவு சின்னம் வழங்கப்படுகின்றது என்று அகில இலங்கை நல்லுறவு ஒன்றியம் தினரால் இந்த வழங்கப்பட்ட இந்த விருது அவருக்கு இரண்டாவதாக கிடைத்திருக்கின்றது. பாடசாலை மட்டத்திலும் பல விருதுகளை பெற்ற இவர் பொது செயற்பாடுகளில் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். பல செயற்பாடுகளில் உண்மையிலேயே இந்த கலைத்துவமிக்க இவரால் பல விருதுகள் பெறப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக ரத்னதீபா அவார்ட் 2011ஆம் ஆண்டு ரத்னதீபா ஃபவுண்டேஷன் கண்டி என்ற அந்த நிறுவனத்தினரால் ரத்னதீபா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோலவே காத்தான்குடியில் 2014/9/26 அன்று நடைபெற்ற நதியை பாடும் நந்தவனங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் தாஜுல் மில்லத் காதிமுல் உம்மத் முதுமானி அல் ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்காக கவி பாடிய புகழ்பெற்ற கவிஞர் சமாந்துரை மசூர் அவர்களுக்கு இந்த நினைவு சின்னம் வழங்கப்பட்டது என்று இந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். இறுதியாக கிடைத்த விருதாக இருக்க வேண்டும். இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் 2016 டிசம்பர் 11, 12, 13ஆம் தேதிகளில் நடத்திய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு பொன்விழா மாநாட்டில் அவருக்காக வழங்கி வைக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம். இந்த நிகழ்வில் அவர் கவிதை பாடிய அந்த அரங்கத்தில் பாடிய கவிதையோடு தான் இதன் பிறகு நாம் பாடாவிட்டாலும் கவிதை என்ற சொல்லுக்கு நாம் அடங்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற நிலை வந்தது என்று குறிப்பிட்டார். உண்மையிலேயே இது சம்பந்தமாக இன்னும் பல நாம் நிகழ்ச்சிகளிலூடாக அதை அறிய தரலாம். இந்த பெற்ற சான்றிதழ்கள், பரிசுகள், விருதுகளை தவிர ஏனைய பிரதேச, மாவட்ட, மாகாண விருதுகள், அரச சார்புள்ள விருதுகள் ஏதாவது பெற்றிருக்கிறீர்களா? அது பற்றி கொஞ்சம் குறிப்பிடுங்களேன். இல்லை, அரச விருதுகள் எதுவும் இன்னும் கிடைக்கவில்லை. கலாபோசனம் விருது கிடைப்பதென்றால் 60 வயது பூர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு அதற்கு இன்னும் காலம் வரவில்லை. தனியார் விருதுகள் தான் கிடைக்கின்றன. பிரதேச, மாவட்ட, மாகாண, தேசிய விருதுகள் ஒவ்வொரு வயதில் கிடைக்கும். இருந்தாலும் பல போட்டிகளில் பங்கு பற்றி சில சான்றிதழ்கள் என்றெல்லாம் கிடைக்கிறது. சம்மாந்துறை செயலக சாகித்ய விழாவில் 2009ஆம் ஆண்டு விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மலையக கலைகலாசார சங்கம் 2011 இலக்கிய பணிக்காக ரத்னஜோதி விருது வழங்கி கௌரவித்திருக்கின்றது. இது தவிர இன்றைய காலகட்டத்தில் முகநூல் அறிமுகத்தின் பின்னர் ஏற்பட்ட அறிமுகங்களில் படிப்பினை தருகின்றவைகளாக பலருடைய கவிதைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன.
குறுங்கவிதைகள் பெருங்கவிதைகள் என்றெல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அவைகள் கவிதைகள் தானா என்றெல்லாம் நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் இன்று பேசப்படுகின்ற கவிஞர்கள் என்ற வகையில் தேசிய அளவில் கூட பிரபலமாகவோ அல்லது பேசப்படுகின்ற அளவுக்கு பெண் கவிஞர்கள் இல்லை என்றே குறிப்பிடலாம். இலங்கையின் தமிழ் எழுத்தாளர்கள் என்ற வகையில் ஜி நரசநாயக்கம், அமீனா ஹுசேன், சமீலா யூசுப் அலி இவர்களெல்லாம் இருந்தார்கள். இப்பொழுதும் கூட லரீனா ஹக் இருக்கின்றார், மற்றும் ஜெசிமா ஜெரீனா முஸ்தபா அவர்கள் இருக்கின்றார். இப்படியான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். ஜெசிமா ஹமீட் அவர்கள் இருக்கின்றார். இதுபோல இந்த ரீதியாக கிழக்கு மாகாணத்தில் இலங்கை ரீதியில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்கள் உங்களால் அறியப்பட்ட கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அல்லது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அறிந்த எழுத்தாளர்கள் பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டு கூற முடியுமா? இது மிகவும் சிக்கலான ஒரு கேள்வி. நான் குறிப்பிட்டவர்களின் பெயர்களை சொல்லும் பொழுது உண்மையிலே சொல்ல வேண்டியவர்கள் பெயர் தவறிவிடலாம். ஆனால் உங்களுடைய கவிதைகளும் நிறைய ஃபேஸ்புக்கில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய கைதட்டல்களையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பாடுபொருள் மட்டும் ஒன்றாகவே இருக்கின்றது. அதை பரவலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறதோடு பெண்களும் அவ்வாறான கவிதைகளைத்தான் பாடுகின்றார்கள். முகநூலில் ஒரு விசேஷம் என்னவென்றால், எங்களுடைய சமூக உணர்வுமிக்க கவிதைகளுக்கு அங்கே கைதட்டல்கள் கிடைக்காது. காதல் கவிதைகளுக்கு கிடைக்கின்ற பாராட்டும் லைக்குகளும் மற்ற கவிதைகளுக்கு கிடைப்பதில்லை. அதன் காரணமாகவே நாங்கள் அப்படியான கவிதைகளை கைவிட்டுவிட்டு காதல் கவிதைகளை எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. நானும் ஆரம்ப காலத்தில் அப்படியான கவிதைகள் எழுதினேன், நிறைய லைக்குகள் கிடைத்தது. ஆனால் அதை கைவிட்டு சமூக நேயமுள்ள அல்லது சமூக பிரச்சனைகள் எழுதும் பொழுது அந்த பாராட்டுகளும் இதுகளும் குறைந்து கொண்டு செல்வதை நான் அவதானித்திருக்கின்றேன். நீங்களும் அந்த பிரச்சனைக்குள் சிக்கப்பட்டுத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகின்றேன். எல்லோருக்கும் அது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் நான் முகநூல் கவிஞர்களிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அதை அந்த வாசகர்களை நாங்கள் வசப்படுத்தி எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா என்று எல்லோ கவிஞர்களும் ஒன்று சேர்ந்து அதை சிந்திக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையாகவே இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இன்றெல்லாம் அந்த நாட்களில் ஒரு கவிதையை எழுதிவிட்டு பத்திரிகைக்கு அனுப்பும் போது அந்த கவிதை வருமா வராதா என்ற ஏக்கமெல்லாம் இருக்கும். அந்த கவிதையை கண்டுவிட்டால் ஏதோ ஒரு மனம் நிறைந்த பூரிப்பு ஏற்படும். அந்த கவிதை பற்றி பின்னர் ஏதாவது ஒரு தடவை ஒரு பத்திரிகையில் அல்லது ஒரு நண்பர் கண்டு அதை சிலாகித்து பேசுவார் அல்லது அது பற்றி விமர்சிப்பார். அப்பொழுதெல்லாம் பெரும் புலகாங்கிதம் அடைவோம். இப்பொழுதெல்லாம் உடனுக்குடன் எழுதிய அடுத்த நொடிக்குள் அதை விரும்புவதாகவும் அதற்கான கருத்துக்களையும் அல்லது விமர்சனத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கவிதை சமூக ரீதியாக எழப்படுகின்ற பிரச்சனைகளை நாம் எழுதும் போது அதை ரசிப்பதற்கு இங்கே எவரும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையிலேயே எவரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் ஏதோ காதலித்து அல்லது திருமணம் முடித்து அல்லது பேரப்பிள்ளைகள் கூட கண்டவர்கள் கூட அதை பார்த்து ரசிக்க ஒரு சிலர் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதையும் தாண்டி இன்று காதல் கவிதை என்றால் அது சிறுசு பெருசுகள் என்று வித்தியாசமாகவே உணர்ந்தும் ரசித்தும் வருகின்றனர். பாடுபொருளை நாம் நீக்குவது அல்லது வேறு ஒரு பாடுபொருளுக்கு ஏற்றவாறு நாம் அந்த கவிதையை எடுத்து எம்புவது என்பது மிகவும் இலகுவான காரியமல்ல. ஏனென்றால் இங்கே நாம் எழுதிவிட்டு விடுகின்றோம், லைக் தருவார்களா அல்லது கமெண்ட் பண்ணுவார்களா என்ற நிலையை தாண்டி நாம் எதை எழுதுகிறோம், எதற்காக எழுதுகிறோம் என்று எழுதுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் எழுதுபவர்கள் தான் உண்மையிலே சிந்திக்க வேண்டும். ரசிகர்களை பற்றி கவனம் கொள்ள தேவையில்லை. ஒரு சிலர் கட்டுரை மாதிரி எழுதி அதை துண்டு துண்டாக பிரித்து இதை கவிதை என்கிறார்கள். சிலர் சிறுகதைகளை எழுதிவிட்டு அதை துண்டு துண்டாக பிரித்து கவிதை என்கிறார்கள். இப்படி பல வகையான விடயங்கள், குறுங்கவிதை, சிறுகவிதை. ஆனால் கவிதைகளுக்கான மரபு கவிதை, புதுக்கவிதை, நவீன கவிதை, குறும்பா கவிதை, பின்னமினத்துவ கவிதை, இப்படி என்றெல்லாம் ஹைக்கு கவிதை என்றெல்லாம் பல வகையான கவிதைகள் இருக்கின்றன. இந்த வகையான கவிதைகளுக்கான அடிப்படை தெரியாதவர்கள் எல்லாம் கவிதையை எழுதிவிட்டு அல்லது அவர்கள் நடுவர்களாகவும் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இவைகளையும் தாண்டி இந்த எல்லா விளையாட்டுகளையும்
கலை இலக்கிய வட்டத்தினுள் பார்த்தும் மகிழ்ந்தும் ரசித்தும் எழுதியும் வந்திருக்கின்ற நீங்கள் தற்போது முகநூலில் வருகின்ற குறுங்கவிதைகள் பற்றி உங்களின் கருத்து என்ன என்பதை கூறுங்களேன். குறுங்கவிதைகள் என்று சொல்வது ஹைக்கூ கவிதைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஹைக்கூ என்ற பெயரில் வருகின்ற 99 விதமான கவிதைகள் ஹைக்கூ கவிதைகளே இல்லை. அதை ஒரு சந்தர்ப்பத்தில் வீரர் ஆரம் நௌஷாத் அவர்கள் சுட்டிக்காட்ட போய் அவர் வாங்கி கட்டி கொண்டதான் மிச்சம். ஏனென்றால் மீன் மார்க்கெட்டில் நாங்கள் சென்ட் விற்க போன ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 2-3 வரிகளை எழுதி அதற்கு கீழே ஒரு தலைப்பை போட்டுவிட்டு ஐக்கு கவிதை அதற்கு ஒரு தொகுதி போடுகிறார்கள். அதற்கு பாராட்டு விழா நடத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் இது கவிதை அல்ல என்று சுட்டிக்காட்ட போனால் நிச்சயமாக பொறாமை அல்லது இவர்கள் முன்னேறுவது எங்களுக்கு விருப்பமில்லை என்று எங்கள் தலையில் பட்டம் சூட்டிவிட்டு தப்பி விடுவார்கள். உண்மையிலே தமிழ் மெல்லச் சாகுமா அல்லது எழுமா என்ற கேள்வி இங்கே எழுகின்றது. மெல்லத் தமிழ் இனி சாகும் என்று சொல்லும் பொழுது முகநூல் வழியாக அது உயிர் பெற்றிருக்கின்றது என்றும் ஒரு சிலர் வாதிட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது, அதன் உயிரோட்டம் செத்து கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்னுடைய ஐடியில் இருந்தார். அவர் எழுதுகின்ற கவிதையை பார்த்தால் தலையை பீத்து கொண்டு ஓட வேண்டும் போல் இருக்கின்ற என்னால் பொறுக்க முடியாமல் அதை பிளாக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கவிதை என்ற பெயரில் என்னவெல்லாம் எழுதுகின்றார்கள். தன்னுடைய சொந்த பிரச்சனைகள், அடுத்தவர்களை நாரடிப்பது, அடுத்தவர்களை ஏசுவது, இதற்கெல்லாம் கவிதையை பயன்படுத்தினார். ஒரு காலத்தில் வசை கவிதை என்ற ஒன்று இருந்திருக்கின்றது. அது வசைபாட காலமேகம் என்று சொல்வார்கள். அதன் பின்னர் எங்களுடைய கிராமிய கவிஞர்கள் கூட வசை பாடக்கூடியவர்களாக மாடஞ்சிறக்க என்றால் மாடு 5 இறந்து கிடக்குமாம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி திட்டி அதே மாதிரி அப்துல் காதர் அவர்களுடைய பாட்டால் விளக்கரித்து பாட்டால் விளக்கை அணைத்து காட்டியிருக்கின்றார். அறம்பாடுதல் என்று சொல்வார்கள். அந்த அறம்பாடுதல் இப்பொழுது ஒரு புதிய மரபில் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில். உண்மையிலே கவலைக்கு இடமான ஒரு விஷயம். அடுத்தவரை தாழ்த்தி நாங்கள் ஒருபோதும் உயர முடியாது. அவன் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவருடைய ஆற்றலை நாங்கள் பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே எங்களுடைய பண்பாடு அங்கே விளப்படும். ஒருவரை நாரடிப்பதால், ஒருவரை சமூகத்தில் ஏசி கிழிப்பதால் அல்லது ஏதாவது ஒரு பழி சுமத்துவதால் யாருமே முன்னேறிவிடப் போவதில்லை. எங்களுடைய தகுதியும் என்பது எங்களுடைய ஆற்றலிலே தங்கியிருக்கும். இப்பொழுது எழுதுகின்ற இளம் முகநூல் கவிஞர்கள் அதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். எழுகவி அவர்களும் ஒரு கவிஞர். ஒரு நாட்டார் பாடல் பாடுவதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அந்த தொனிப்பொருள் அவருக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கின்றது. அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அவரை போல எழுதினேன், அவரை சார்ந்து எழுதி இவரை போல இருக்கின்றது என்ற பெயர் இல்லாமல் எங்களுக்கு என்று ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். முகநூலில் தான் கவிதை எழுதினாலும் அவர்கள் பிரபல்யமாகி அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசிய பத்திரிகைகளில் எல்லாம் எழுதலாம். மிகவும் கவலையான ஒரு விஷயம் என்னவென்றால், நான் முகநூலுக்கு எழுத தொடங்கியதிலிருந்து பத்திரிகையில் என்னுடைய ஒரு கவிதைகளோடு வரவில்லை என்றால் நான் எழுதி அனுப்பவில்லை. என்னால் அனுப்பிவிட்டு அதை காத்து கொண்டு இருப்பதை விட இதில் உடனுக்குடன் போட்டு அந்த விமர்சனங்களை பெற்றுவிடுவது என்பது மிகவும் இலகுவான காரியமாக இருப்பது. எனவே இங்கே முகநூல் எங்களுடைய எழுத்து துறையை முடக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக கடும் ஆய்வொன்றை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு மிகவும் விரிவாகவே நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கவி, அதாவது இந்த வசைபாடும் கவி என்பது அது கிராமத்து பாடல்கள், நாட்டார் பாடல்களில் தான் அப்பொழுது இருந்திருக்கின்றன. மேடை போட்டு ஒவ்வொரு ஊர்களிலும் எதிர்பாதமாக பாடியே கடைசியாக பாடி தன்னால் முடியாத வரையில் அவரது சொந்த பிரச்சனையை எடுத்து பாடி அவரது குடும்பத்தை இழுத்து பாடி இப்படியான பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த காலங்களெல்லாம் மறைந்து, அதாவது மறக்க வைக்கப்பட்டன, திட்டமிடப்பட்டே மறைக்க விடப்பட்டன, அதை விடுவிக்கப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது நமது பண்பாடையும் கலாச்சாரத்தை மீறி போகின்ற செயலாக எண்ணி அந்த விடயங்களை தவிர்த்து கொண்டார்கள் என்றே கூறலாம். ஆனால் இன்று உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போல அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை அல்லது வீட்டு பிரச்சனைகளை முகநூலுக்கு கொண்டு வந்து எழுதி அதில் ஏதாவது ஒரு இன்பம் காண்கிறார்களா அல்லது ஏதோ தெரியாது. நானும் கூட முகநூலில் கவிதை எழுதினால் இது உங்கள் வீட்டில் பிரச்சனை. இன்றும் கூட ஒரு நண்பர், மிகவும் நல்ல நண்பர் ஒருவர், அவர் வானொலியில் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் என்னை கேட்டார், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்.
ஏனென்று கேட்டேன். உங்கள் கவிதைகள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கின்றது, என்ன காரணம் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தலைப்புகளில் கொடுக்க வேண்டும், அல்லது ஒவ்வொரு விதமாக நீங்கள் இன்னும் யோசித்தீர்கள் ஏதும் பிரச்சனையாண்டு இப்படித்தான் முழுபுறம் கேட்கிறார்களே அல்லது நினைக்கிறார்களே. நான் ஒரு கவிதையின் தலைப்பை எடுத்து வைத்து எழுதி கொண்டால் அல்லது நீங்கள் எழுதி கொண்டால் அது உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருக்குமா என்றெல்லாம் நினைப்பது என்பது தவறு. அது ஒரு 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 எம்மை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக்குகிறது அப்படியான கேள்விகள். ஆனால் நாம் வெவ்வேறு பொருளாக காதல் கவிதையிலிருந்து விடுபட்டு வேறொரு பொருளை கொண்டு வந்து அங்கே தலைப்பிட்டு அந்த பொருளுக்கேற்றவாறு ஒரு கவிதை எழுதும்போது இது உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருக்குமா அல்லது அயல் வீட்டு பிரச்சனையா என்று கூட முந்த நாள் கூட ஒரு கவிதை எழுதினேன். ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து என்ற கவிதை எழுதினேன். கேட்டார்கள் பல கமெண்ட். ஆனால் நண்பர்கள் பல கமெண்ட் பண்ணுவார்கள், பிரச்சனை இல்லை, தொலைபேசியில் கூட ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் தம்மை கணக்கு போடுகின்ற அளவுக்கு அந்த தலைப்புகள் இருக்கக்கூடாது என்ற பயத்தினால் சிலர் உண்மையை வேறு வேறு தலைப்புகளை எடுப்பதற்கு பயமாக இருக்கிறது, என்னவோ தெரியாது. இப்படி நாட்களும் காலங்களும் கவிதைகளும் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களை மறக்க முடியாத, இதுவரைக்கும் நான் ஒரு கவிதையை படித்தேன், என்னால் மறக்க முடியவில்லை, அதை மீண்டும் மீண்டும் எனக்கு வாசிக்க தோன்றியது என்று நீங்கள் ஒரு கவிதை, இந்த கவிதை உங்களது கலை இந்த இலக்கிய காலங்களில் நீங்கள் அப்படி ஒரு கவிதை ரசித்த கவிதை, அந்த கவிதையின் சொந்தக்காரரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. நான் ரசித்த ஒரு கவிதை, அதை எழுதியவர் அஸ்வத் நஹீதா என்று பெயர் என்று ஞாபகம் இருக்கின்றது. தரம் 11 தமிழ் பாட புத்தகத்தில் அந்த கவிதை இருக்கின்றது. ஒரு இந்திய கவிஞர், ஒரு பெண் கவிஞர். அந்த கவிதையை நான் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியவில்லை. அது பாடுபொருள் என்னவென்றால், ஒரு ஆடு குதிரை என்பதாவது மரத்தால் செய்யப்பட்ட குதிரையில் ஒரு சிறுவன் ஏறியிருந்து அதை அசைத்து கொண்டிருக்கின்றான், அதை அடிக்கின்றான், துவைக்கின்றான். அது ஒன்றுமே பேசவில்லை. அதே சிறுவன் வளர்ந்து திருமணமாகின்றான். அந்த குதிரை போலவே அந்த மனைவியை பாவிக்கின்றான், ஒரு மரக்குதிரையாக பாவிக்கின்றான் என்பதை குறியீட்டு பொருள் மூலம் அவர் உணர்த்தியிருந்தார். மிகச்சிறிய கவிதை, ஆனால் அதை மீண்டும் மீண்டும் வாசித்தேன். எனக்கு மிகவும் பிடித்து போனது. இலங்கையில் எனக்கு பிடித்த பல கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் அதை சொல்ல போனால் நான் மற்றவருடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதனால் அதை தவிர்த்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை தான். உண்மையிலேயே அவரை விட்டு என்னை சொல்லியிருக்கலாம், அவரை சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல இந்திய கவிஞர் ஒருவர் என்பதால் பயமில்லாமலே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சண்டைக்கு வர மாட்டார், மனம் நோக்க மாட்டார் என்ற மற்றவர்கள் என்று. இதுதான் இங்கே உள்ள பிரச்சினை. எமது கலை இலக்கியவாதிகளை நாம் உயிர்ப்பிப்பதற்கான வழி வேறு என்ன? அவர்கள் பற்றி பேசப்படல் வேண்டும், எழுதப்படல் வேண்டும். இங்கே அவரை பற்றி இவரை பற்றி மட்டும்தான் குறிப்பிடலாம், மற்றவர்களை பற்றி ஏன்? நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பிடித்த பலர் இருக்கலாம், ஆனால் சிலர் விடுபடலாம், அல்லது சிலர் இருக்கலாம், பலர் விடுபடலாம். இந்த கட்டத்தில் தம்மால் வாய் திறந்து பேசிக்கொள்ள முடியவில்லை, சொல்லிக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் உங்கள் மன ஓரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி பலர் இருக்கின்றார்கள் இலைமறைகாயாக. இன்று கவிஞர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். அவர்களின் கவிதைகளை முன்கொண்டு செல்வதற்கான பயணத்தில் மன்னிக்கணும், இப்படியான இந்த காலகட்டத்திலே பல ரசனைகளை தூண்டிய கவிதைகளுக்கெல்லாம் நாம் ரசித்திருக்கின்றோம். இந்த கவிதைகளுக்கு அப்பால் பல கவிதைகளை வழங்கி பல கவிதைகளுக்கு விருதுகளை பெற்று இப்படியான நீங்கள் இதுவரை நீங்கள் ஒரு நூல் ஆக்கத்தை வெளிக்கொண்டு வரவில்லை, நூல் தொகுப்பொன்றை வெளிக்கொண்டு வரவில்லை. அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றீர்களா அல்லது அண்மையில் வெளிவரக்கூடியதாக இருக்கின்றதா? அதை பற்றி கொஞ்சம் குறிப்பிடுங்களேன். நீண்ட காலமாக என்னுடைய இலக்கிய உறவுகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு குறை அந்த விஷயம்தான். சென்ற வருடம் கலாச்சார அமைச்சினால் நடைபெற்ற கையெழுத்து பிரதி போட்டிக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அவர்கள் பரிசு வரும் தொகுதிகளையெல்லாம் நூல் உருவாக்கம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் என்னுடைய கவிதை தொகுதி 3ஆம் இடம் பெற்றிருந்தது, நூல் உருவாக்கப்படவில்லை, சான்றிதழோடு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது.
அதோடு ஏனைய கவிதைகளையும் சேர்த்து தொகுத்து முடித்து விட்டேன். சிறுகதைகள் இதுவரை ஒரு 16 சிறுகதைகளை தொகுத்து முடித்திருக்கின்றேன். இன்னும் ஒரு 4 சிறுகதைகளை எழுதி பிரதி பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதனை பரிசீலிப்பதற்காக இந்த தொகுதியிலிருந்து இடம்பெறக்கூடாது, பொருத்தமில்லை என்பதை இனங்கண்டு தவிர்ப்பதற்காக என்னுடைய எழுத்துலக குருநாதர் வீரன் ஆரம் நௌசாத் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்த ஆண்டுக்குள் எப்படியும் 2 தொகுதிகளையும் வெளியிட்டு விட வேண்டும் என்ற அவாவடிருக்கிறேன். உங்கள் எல்லோரோட ஆசையுடன். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நிச்சயமாக சிறுகதை தொகுதி ஒன்றை வர இருக்கின்றது என்ற விடயத்தை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். எமது இந்த செய்திகளை, இந்த நிகழ்ச்சியினை, முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியை முகநூல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேயர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஹிதாயா நௌஃபல் சாதிக் மற்றும் நாஸ் காமில். ஹிதாயா நௌஃபல் சாதிக், கவிதை என்பது ஒவ்வொரு வயதிலும் மாறுபடக்கூடியது, தங்களுக்கு எப்படியோ தெரியாது என்று அனுப்பியிருக்கின்றார். இப்படி முகமது ஹனீஃபா அவர்கள் அனுப்பியிருக்கின்றார், வாழ்த்து அனுப்பியிருக்கின்றார்கள். இப்படி பல வகையான வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கட்டாரிலிருந்து முகமது ஹனீஃபா அவர்கள் கொஞ்சம் சிரியுங்கள் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதாகவும் இந்த பேட்டி மிகவும் அருமையாக இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். ஆம், அடுத்ததாக நீங்கள் கடைசியாக ஜீவநதியின் 100 கவிதை 100வது ஆண்டு 100வது வெளியீடாக 100 பெண்கள், ஈழத்து பெண் எழுத்தாளர்களின் 100 பெண்களின் அறிமுகமாக இந்த 100 கவிதைகளை, அவங்களை பற்றிய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார்கள். ஜீவநதி வெளியிட்டிருக்கின்றது. அந்த நூலில் கூட உங்களது கட்டுரை இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே இப்படியான இலங்கை பெண்கள் 100 பேர் என்கின்ற அளவுக்கு இங்கே எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை ஜீவநதி எமக்கு தந்திருக்கின்றது. அந்த 100 எழுத்தாளர்களிடையேயும் உங்களையும் சேர்த்து எழுதியிருக்கின்றார்கள் என்றால் எமது இந்த தென்கிழக்கு பிரதேசத்திற்கும் அந்த சம்மாந்துறை பிரதேசத்திற்கும் பெருமை தேடிக் கொடுத்தவர் நீங்கள் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக அந்த சம்மாந்துறை மண் மிக ஒரு பிரபல்யமான மண். பல கலை இலக்கியவாதிகளை பெற்றது மட்டுமல்ல, தமிழ் உலகில் நல்ல ஆசான்களை பெற்றது. அப்படியான மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த மறக்க முடியாத இந்த நிகழ்வில் மூலம் பீகோன் டிவியின் நிகழ்வு பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்களேன். பீகோன் டிவி சமூகத்தில் எழுத்தாளர்களுக்கு அல்லது கலைஞர்களுக்கு தீனி போட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு டிவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிக சொற்பமான வளங்களை கொண்டு மிக பெரும் சாதனையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அதன் நேர்த்தியே அதனுடைய செயற்பாட்டுக்கு சான்றாக இருக்கின்றது. எல்லோரும் விரும்பி பார்க்கின்ற ஒரு டிவி. இரவு நடுநிசியான பின்னால் கூட அதை இடையில் எழுந்து சென்று அதை பார்த்துவிட்டு தூங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. நிறைய ஆயிரக்கணக்கான நேயர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது சமூகத்தில் இருக்கின்ற முற்றத்து மல்லிகைகளை இனங்கண்டு தேடி சென்று அவர்களை அறிமுகப்படுத்துவது அது இன்னும் அந்த முத்திரை பதிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. நிறைய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் சரியாக வழங்கப்படுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அது காரணம் எல்லோராலும் அங்கு கொழும்பு போன்ற இடங்களுக்கு சென்று அந்த பேட்டுக்களை வழங்க முடிவதும் இல்லை. இது காலடியில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் வியூகம் டிவியில் என்னையும் பேட்டி கண்டு எடுப்பதற்காக நான் மிகவும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தென்கிழக்கின் சிரேஷ்ட கவிதாயனிகளில் ஒருவரான சித்தி மசூரா சுகுர்தீன் அவர்களை இணைத்துக் கொண்டது பெரும் மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வியூகோன் டிவியின் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமது உடல்களுடன் உடவாரம் வியூகம் டிவியில் முற்றத்து மல்லிகை சிறப்பு நிகழ்ச்சியில் தென்கிழக்கின் சிரேஷ்ட கவிதாயனிகளில் ஒருவரான சித்தி மசூரா சுகுர்தீன்
கலந்து கொண்டு சிறப்பிப்பதென்பது உண்மையிலேயே மறக்க முடியாத நிகழ்வு என்று கட்டாரிலிருந்து அனுப்பியிருக்கின்றார்கள். சர்வதேசமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வியூகம் டிவியின் நிகழ்ச்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். இதனூடாக இன்னும் இந்த முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியின் ஊடாக எமது பகுதியில் பிராந்தியத்தில் உள்ள பல பெண் கலை எழுத்தாளர் கலை இலக்கியவாதிகளை நாம் கொண்டு வந்து இந்த முற்றத்து மல்லிகை மூலம் உங்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளோம், உங்களுடன் கலந்துரையாட உள்ளோம். இந்த நிகழ்வுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை உண்மையிலேயே நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். முகநூல் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் சொல்லித்தான் ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இப்படியான நிகழ்ச்சிகளை இன்னும் பெற்றுத்தருவதில் ஆக்கமும் ஊக்கமும் வரும். அதுபோன்றே நீங்கள் உங்கள் கலை இலக்கிய வாழ்வில் உங்களுக்கு நன்றி சொல்ல கிடைக்காதவர்கள், இதுவரை நான் நன்றி சொல்ல தவறிவிட்டேன் அல்லது இவரவர்களுக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும், இப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்தவர்கள் அல்லது என்னை வளர்த்து விட்டவர்கள் என்றெல்லாம் நீங்கள் கருதி இருப்பீர்கள். அப்படியானவர்கள் நீங்கள் யாரை கருதி யாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள், அவர்களை சொல்ல முடியும்? நிச்சயமாக மறந்துவிட்டேன் என்று மனதை உறுத்தி கொண்டிருந்தது. எனது ஆரம்ப காலத்தில் தரம் 1 தரம் 2 கற்பித்த ஒரு ஆசிரியை காரதீவு திருமதி காசிப்பிள்ளை டீச்சர். அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றார். அந்த வகுப்பு காலத்தில் நான் பேப்பர்களில் வருகின்ற கவிதைகள் மகத்தாக்கங்களை எல்லாம் வீட்டில் எப்பொழுதுமே என்னுடைய தந்தை ஏதாவது பத்திரிகை வாங்கி வாசித்து கொண்டே இருப்பார். அதை அவருக்கு தெரியாமல் நான் எடுத்து வாசித்துக் கொள்வேன், பாடசாலைக்கு எடுத்து செல்வேன். அதில் வந்த ஒரு கவிதையை பார்த்துவிட்டு அது கவிதை என்றே எனக்கு தெரியாது. நான் வகுப்பறையில் கொண்டு சென்று நான் எழுதியதாக அப்பொழுது ரீல் வெட்டு கொண்டிருந்தேன். ஆசிரியர் என்னை கூப்பிட்டு, நீ நன்றாக எழுதியிருக்கிறாய் என்று என்னை பாராட்டினார். பின்னர் தான் நெடுங்காலத்துக்கு பின்னர் நான் அதை யோசித்து பார்த்தால் அவர் என்னுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அதை நம்பியதாக அவர் நடித்து பாராட்டியிருக்கின்றார். அவர் தமிழ் மொழி கற்பிப்பதில் தமிழ் மொழியறவை நான் பெற்ற முதலாவது ஆசிரியை அவர்தான். நான் அவரை என்றுமே மறப்பதில்லை. அவரும் என்னை பிறநாள் மற்றும் விசேட தினங்கள் வரும்பொழுது எடுத்து வாழ்த்து சொல்லுவார். அவர் சிங்கப்பூரில் இருந்தபோது கூட எனக்கு ஃபோன் மூலம் எடுத்து வாழ்த்து சொல்லியிருந்தார். அடுத்து என்னுடைய எழுத்துத்துறைக்கு மிகவும் உந்து சக்தியாக இருந்தவர் கவிஞர் மறைந்த விமர்சகர் வி. ஆனந்தன் அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் அவரை தெரிந்திருக்கும். அவர் ஒரு விமர்சனம் செய்வதில் ஒரு சிங்கம் போல புலி போல பாயக்கூடிய ஒருவர். அவரை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் மறைந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. எங்கள் வீட்டில் நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது பாடசாலை கல்விக்கு தடையாக இருக்கும் என்று கருதி வீட்டில் என்னுடைய தாய் தந்தையார் கண்டித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் வந்து சொல்வார், கண்டிக்க வேண்டாம், அவரை எழுத விடுங்கள், எழுதுகின்ற எழுத்தை நீங்கள் தடை செய்தால் அது மன உளைச்சலை தரும், அவர் படிப்பிலும் கவனம் செலுத்த மாட்டார் என்று குறிப்பிடுவார். நான் படிக்கும் பொழுது நான் படித்ததை விட ஏனைய கதை நூல்கள் கவிதை நூல்களை வாசித்து தான் கூட. நான் A-லெவல் சித்தி செய்து விட்டேன் என்று சொன்னதும் என்னுடைய வகுப்பு மாணவர்கள் என்னை நம்பாத ஒரு நிலையில் பார்த்தார்கள். ஏனென்றால் நான் பாடசாலை கல்வியில் கவனம் செலுத்துவது மிக குறைவு. எப்பொழுதும் கதை புத்தகம் பாட்டு புத்தகங்கள் அல்லது கவிதைகள் வாசிப்பது எழுதுவதென்றே நான் என்னுடைய காலம் ஓடிக்கொண்டிருந்தது. என்னுடைய அந்த விமர்சகர் வி. ஆனந்தன் அவர்களை என்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாது. அவர் ஒரு இன பிரச்சனையும் பொழுது ஒரு வாகன விபத்தில் என்ன ஒரு அட்டேக்கில் சூடுபட்டு அவர் இறந்து போனார். இறந்த பொழுதும் ஒரு முஸ்லீம் சகோதரியை காப்பாற்றி அந்த காப்பாற்ற போய் அவர் இறந்து போனவர். இறந்தும் இரவாமல் புகழுடனும் வாழுகின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார். எப்பொழுதும் என் மானதை விட்டு அகலாத அவருக்கு நான் அவர் குடும்பத்தினருக்காவது இந்த நன்றி எட்டட்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நன்றி மறந்தார்க்கில்லை நன்றியும் கிடைக்காது. நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு கலை இலக்கியம் என்பது நின்ற இடத்திலிருந்து வராது. பல பிரச்சனைகளை தாண்டி பள்ளமேடுகளை தாண்டி பல விடயங்களுக்கு முகம் கொடுத்து எதிரிகளை சந்தித்து எல்லாம் முன்னேற வேண்டி இருக்கின்றது. இத்தகைய காலகட்டத்தில் உங்களது இந்த முயற்சி பெரும் பாராட்டத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் பலரின் வேண்டுகோள், நீங்கள் ஒரு நூல் வெளியிடவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது, கவலை இருக்கின்றது, உங்கள் மீதான அனுதாபங்கள் நிறைய இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சிகரமாக
அந்த விடயத்தை நீங்கள் செய்து விட வேண்டும். சிறுகதை நூல் ஒன்றை நிச்சயமாக நாங்கள் இந்த வருட இறுதிக்குள் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காலகட்டத்திலே உங்களை மிகவும் அவசரமாக அழைத்து எங்களது இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சிக்காக உங்களை அழைத்திருந்தோம். நீங்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் முகம் கொடுத்து வருவதாக வாக்களித்து உரிய நேரத்திற்கு வந்து எங்களது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுமே எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது. இன்றைய முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்தது சிரேஷ்ட ஆசிரியை கவிதாயினி ஷம்மாந்துரை சித்தி மஷூரா சோஹ்டீன் அவர்களை சந்தித்தோம். இன்னும் ஒரு நேரம் நிச்சயமாக உங்கள் நூல்களின் வெளியீட்டின் பின்னர் அல்லது அதனை ஒத்த காலங்களில் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் உறவாடுவோம். அன்றும் கூட இன்னும் பல விடயங்களை கலந்து நாம் ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆவலுடன் இன்றைய வியூகம் டிவியின் முகாமையாளர் சகோதரர் ஜனுஷா சம்சுதீன் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு குறுகிய நேரத்திற்குள் எங்களுக்கு உதவி ஒத்தாசை புரிந்து எங்களது அழைப்பை ஏற்று வந்த சம்மாந்துரை சோஹ்டீன் மஷூரா சோஹ்டீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு நன்றிகள் கூறி விடைபெறுவது இழுகவி ஜீலில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.